மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளை, காலையில் எழுந்தவுடன் எல்லாரும் டீ குடிப்பீங்க. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? டீ குடிப்பீங்க இல்லையா? சோத்திரம். நானும் உங்கள் சகோதரனாக ஒரு டீயை குடிச்சிட்டு உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். கவனிங்க, இந்த நாட்களில கடவுளுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவது மிகவும் அவசியமான ஒன்று. அதுல எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடவுளுக்காக செய்கிறோம் என்பதுதான் மிகவும் அவசியமான ஒன்று. அதனால இந்த நாட்களில வேதங்கள் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அவருடைய சூழ்நிலைகள் எல்லாரும் அறிந்த பிறகு அவர் பிதாவுடைய சித்தங்களை நிறைவேற்றுவதற்காக தன்னை அவருக்கேற்றபடி ஒப்பு கொடுக்கும்படியாக கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷகம் 3ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக அங்கு சொல்லப்படுகிறது. 23வது வசனங்கள், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவராக இருந்தார். எத்தனை வயசுங்க? 30 வயது உள்ளவர். அதுல நீங்க 21வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானத்தை பெற்றார். ஜெபம் பண்ணுகையில் வானங்கள் திறக்கப்பட்டது. கவனிங்க, எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவினால் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் செபிக்கிற வேளையில உங்களுக்காக வானங்கள் திறக்கப்படுகிறது. அங்கிருந்து பரிசுத்த ஆவியுடைய மகிமை ஆவிகள் நம்மேல் ஊற்றப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அங்கு இறை மகனாக இறை பணிகளை பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கக்கூடிய நம்முடைய எம்பெருமானாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களோடு ஜனங்களாக அவரும் ஞானஸ்தானம் எடுத்தார். கவனிக்கணும். அப்போ தேவன் தம் வார்த்தைகளை ஜனங்களுக்கு எவ்விதமாக கற்றுக் கொடுக்கிறார். என்னை ஃபாலோ பண்ணி நான் எப்படிலாம் பிதாவுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றுகிறனோ அதுபோல நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அப்போ வானங்கள் திறக்கப்படும், அங்கிருந்து தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படும். என்னுடைய நேசகுமாரன் இவன் மேல் பிரியமாக இருங்கள் என்று சொல்லப்படும். அப்போ பிதாவிடத்தை நம்ம ஒப்புராகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் நம்ம முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு சொந்த பந்தத்துடைய உறவுக்குள்ள தகப்பன் நம்மளை கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட அந்த உறவுக்குள்ள நாம் நிலைத்து கடவுள் உருவாக்கி வைக்கிறார். அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்பா பிதா நம்ம கூப்பிடுறோம். எங்கள் தெய்வமே, என் தந்தையே, என் தாயுமானவரே, என் ஆறுதலின் தகப்பனே, அடைக்கலமானவரே, இப்படி பல மொழிகளை சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி நம்முடைய இரட்சகரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவரிடத்துல நம்ம பெறக்கூடிய இந்த அபிஷேகம், அவர் பிரியமாக நாம் மாறும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பிறகு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இயேசு சுவாமிக்கு பிரியமாக இருக்கும். அதை நீங்க கரெக்டா செஞ்சிட்டாலே உங்க வாழ்க்கையில என்ன இருக்காது? தோல்வி என்பதே இருக்காது. இதுவரைக்கும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்திருந்தால், நீங்கள் வெறும் ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருந்திருந்தால், இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் உங்களுக்கு கடவுள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா கட்டாயப்படுத்தி நீங்க எதையும் செய்யக்கூடாது. உன் உள்ளான இருதயம் மாறணும். கிறிஸ்துடைய அன்பை சரியா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட பிறப்பு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்.
சபையில் சில போதகர் சொல்லுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாங்க, இந்த மாதம் கொடுக்குறோம், அந்த மாதம். அப்படி யாரும் சொல்லி கம்பல் பண்ணி எடுக்காதீங்க. உங்களை வேதத்தில் படிங்க, ஜெபத்தை பண்ணுங்க, கடவுள் உங்களோடு பேசுவார். பேசின பிறகு நீங்கள் ஞானஸ்தானங்க. அதுக்கப்புறம் உங்களை எந்த பாவம் தள்ளாது. ஒரு கட்டாயப்படுத்தி ஒருத்தர் எடுக்கும்போது நீ மீண்டும் பாவத்தில் விழுந்து விடுவாய். அதனால நண்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க, மூழ்கி ஞானஸ்தானம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியினருக்கு பிரியமாக, தேவனுக்கு பிரியமாக ஊழிய செய்கிற ஒரு ஊழியக்காரனாக, ஊழியக்காரிகளாக மாறுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.